சென்னை நந்தம்பாக்கத்தில் விசிக நிர்வாகிகளால் அபகரிக்கப்பட்ட தனது நிலத்தை மீட்டுத் தரக் கோரி மாற்றுத்திறனாளி மகனுடன் மூதாட்டி ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி குஞ்சம்மாள் தாமஸ். இவர் நந்தம்பாக்கம் துளசிங்கபுரம் மெயின் ரோடு அருகே 3140 சதுர அடி நிலத்தை வங்கிக் கடன் மூலம் 2014ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளாக முதியோர் இல்லம் நடத்தி வரும் குஞ்சம்மாள் தனது சொந்த நிலத்தில் முதியோர் இல்லம் கட்டுவதற்காக நில அளவீடு பணியை அண்மையில் மேற்கொண்டார். அப்போது நிலத்தை அபகரிக்க முயன்றதாக திமுக விசிக நிர்வாகிகள் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவசரமாக தனது நிலத்தில் விசிக நிர்வாகிகள் கட்சி அலுவலகம் கட்டியதால் மூதாட்டி அதிர்ச்சியடைந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தனது நிலத்தை மீட்டுத் தரக் கோரி மாற்றுத்திறனாளி மகனுடன் மூதாட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்கேன். 16 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். 2014 பாலாஜின்றவங்க கிட்ட 3140 ஸ்கொயர் ஃபீட்டு நான் இங்கே வாங்கியிருக்கேன் முதியோர் இல்லம் கட்டுறதுக்காக. என்னால் உடனே கட்ட முடியல, லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை கட்டலாம் இதுலேயும் வந்துச்சுன்னா நாங்கள் அது லாஸ்ட் வந்து கூட அளக்கலாம்னு சொல்லி அளக்க வந்தோன்னா அவங்க அளக்கவும் இல்லை. டாக்குமெண்ட்ஸ் கேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு அவங்க வரவே இல்லை, டாக்குமெண்ட்ஸும் இல்லை. பிசிகே கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் வச்சு பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அனுவாதம் இல்லாமல் பூட்டை உடைச்சிட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இவங்க 2014 இந்த இடம் பாலாஜின்னு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. முதியோர் இல்லம் கட்டுறதுக்காக வாங்கினேன். அந்த டைம்ல கொஞ்சம் கேஷ் பிரச்சனையால நாங்க கட்ட முடியல. இப்போ கெட்டலாம்னு யோசிக்கும் போது நாங்க அட்வொகேட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டோம். அவங்க தான் அளந்து பார்த்துட்டு அப்புறமா கெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. கட்சிக்காரங்க எங்க ஒரு ஷட்டர் மாதிரி ஒண்ணு இருக்குது பின்னாடி, அந்த பூட்டு உடைச்சு அங்க கட்சி ஆபீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க கொடியெல்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்றாங்க. எங்க இடத்துல எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இவங்க அந்த ஓல்டேஜ் ஹோம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணும் போது பூட்டி இருந்த ஷெட்டை உடைச்சு நேற்று நைட்டு திருமாவளவன் சார் நேமை மிஸ்யூஸ் பண்ணி இங்கே ஒரு கட்சி ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. கொடியெல்லாம் நட்டு பிரியாணி எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் இதை ஒரு கட்சி ஆஃபீஸ் மாதிரி காமிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தே ஹேவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். இவங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் வேணும். இது 100% ரெஸ்பான்ஸ். போலீஸ் கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை.